வந்து இந்த காலில் வந்து சொரியாஸ் வருது. இந்த கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா பிளேடில் அறுத்த மாதிரி இப்படி அப்படியே கருப்பு கருப்பாக ஆயிரும். பிளேடில் அறுத்தோம்னா ரொம்ப இதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்குங்க. இது பேர் சொரியாஸுங்க. இது என்ன மாத்திரை சாப்பிட்டீங்கனாலே குணமாகறதில்ல. ஆனால் நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் ஒரு 15 நாளையில் இதை குணப்படுத்திடலாம். 2 கால்லேயும் அந்த மாதிரி இருக்கும். லேசாக வந்து இதெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது பிளேடில் அறுத்த மாதிரியே வரும். நீங்கள் வேணால் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு என்னென்னு பாருங்கள். இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம ஆயின்மெண்ட்டும் வேண்டியதில்லைங்க, இன்ஜெக்ஷன் வேண்டியதில்லைங்க, மாத்திரை வேண்டியதில்லைங்க. ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இந்த 2 காலில் இருக்கிறத குணமாகணும். அது எப்படி குணமாகன்றதை வாங்க வீடியோவில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அடுப்பில் வந்து தீ போட்டு தண்ணி காய வச்சு அடுப்பாக இருந்தாலும் சரி போதுங்க. நாம் வந்து லேசாக வெதுன்னு இதில் வந்து லேசாக சாம்பல் அதான் லேசாக தணல் இருந்தாலும் சரி, இதில் வந்து லேசாக இப்படி இருக்கணுங்க. ரொம்ப வந்து நெருப்பாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி சாம்பல் எடுத்துக்கங்க. சூடு இருக்கணுங்க, சூடு இல்லாமல் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி வந்து புகை போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த நெருப்பெல்லாம் எடுத்துருவோம். நம்ம இந்த சாம்பல் மட்டும் நமக்கு வேணும். ஏன்னா வந்து கால் வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. இந்த சூடு பார்த்தீங்களா, இப்படி வந்து வெளியில் தள்ளி விட்டு இந்த தீத்தணல்லாம் ஓரந்தள்ளிடுங்க. பாருங்கள், இப்படி தீத்தணல்லாம் ஓரந்தள்ளிட்டு இதோடைய சாம்பல் மட்டும் எடுத்துக்கங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே அனல் பறத்துட்ருக்குது. பார்த்தீங்கன்னா சாமிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூக்குழியெல்லாம் இறங்குவாங்க. அம்மனுக்கு வந்து பூக்குழி இறங்குவாங்க. அந்த மாதிரி இது. ஏன்னா உங்களால் பூக்குழி இறங்க சொல்ல முடியாது. இது வந்து ஈஸியான மெத்தடுங்க. பாருங்கள் எப்படி ஆவி பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி தணல்லாம் வெளியில் எடுத்துருங்க, நெருப்புலாம் வெளியில் எடுத்துருங்க. ஆனால் சூடாக இருக்கணும் சாம்பல். 3 நாளைக்கு மட்டும் வச்சிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி 3 நாளைக்கு வச்சிங்கன்னா போதும். தொடர்ந்து 3 நாளைக்கு. அடுத்தது ஒரு மாதம் 15 நாள் கழித்து மறுபடியும் ஒரு 3 நாளைக்கு. இப்படி ஒரு 4 டைம் 5 டைம் 3 நாளைக்கு வச்சிங்கன்னா போதும். அறவே இருக்காதுங்க. மறுபடியும் வருஷத்தில் 2 நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் வைக்கணுங்க. போயிட்டாலையும் பரவாயில்ல, 2 நாளைக்கு வைக்கணுங்க. எப்போவுமே உங்களுக்கு இருக்காதுங்க. பார்த்தீங்களா, இப்படி அந்த சாம்பலை மட்டும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு அந்த சாம்பல் மட்டும் பாருங்கள். அனல் பறக்குது பாருங்கள், புவஞ்சிட்ருக்கு பாருங்கள். தணல் அப்படியே தணல் பார்த்தீங்களா. பாருங்கள் சாம்பல் தள்ளியாச்சு. நல்லா சூடாக இருக்குங்க. மேல் நெருப்புலாம் எடுத்தாச்சு. அந்த சாம்பலுடைய ஹீட்டு தான், இந்த சாம்பல் தான் உங்களுக்கு அதோடைய வேலையை காட்டுறதுங்க. அந்த ஹீட்டும் சாம்பல் தான். அந்த சொரியாசினுடைய கிருமி வந்து சீக்கிரமாக செத்து போயிடும். சும்மா ஒரு 10 நிமிஷத்தில் செத்து போயிடும். பாருங்கள், இவ்வளோதாங்க, புரிஞ்சுதுங்களா. இதோடைய கால் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வைக்கிறேன் பாருங்கள். என்னுடைய கால் பதிஞ்சிருக்கு தெரியுதுங்களா. பாருங்கள், இப்படி எடுக்கணும். அந்த காலுடைய அடையாளம் தெரியணும். உங்களுக்கு சூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை, இப்படி வச்சு எடுக்கணும். எப்படி எங்கெங்க உங்களுக்கு அந்த தொந்தரவு சைடில் இருக்குதா, முன்னால் இருக்குதா, அப்படியே லேசாக வெதுன்னு குதிங்கால் வலி எதாக இருந்தாலும் எல்லாம் சரியாயிரும். பாருங்கள் எப்படின்னு பாருங்கள். அப்படியே அந்த அனலில் அப்படியே காட்டினீங்கன்னா போதும். ஓரளவுக்கு இந்த மாதிரி மாற்றி உங்களுக்கு ஹீட்டு எவ்வளோ ஹீட்டு வந்து தாங்க முடியுமோ அது அளவுக்கு மட்டும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஹீட்டு உங்களால் தாங்கக்கூடிய நேரம் பாரு. இப்படி தான் நல்லா இப்படி மூச்சு எடுத்திங்கன்னா போதும். பாருங்கள், கால் அடையாளம் பாருங்கள். இப்படி மூச்சு எடுத்திங்கன்னா போதும்.
கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைக்கணும். தொட்டதுமே நிறைய வச்சிட முடியாது. அந்த சூடு உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அடுத்து போப்போ சரியாக போயிடும். இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா போதுங்க. 3 நாளைக்கு 3 டைம் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து இது மாதிரி ஒரு 3 டைமு, மறுபடியும் ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு 3 டைமு. அறவே இருக்காதுங்க. வருஷத்தில் 2 டைம் செய்யுங்க. கண்டிப்பாக அந்த காலில் பிளேடு மாதிரி அறுத்தது அறவே இருக்காது. கால் கருப்பாகாது, புண்ணாகாது, கால் வெடிப்பு வராது, குதிங்கால் வாதம் அறவே இருக்காது. பாருங்கள், நல்லா இப்படி நல்லா அந்த குதிங்காலுக்கு நல்லா ஹீட் கொடுங்க. இப்படி நல்லா ஹீட்டு கொடுங்க அந்த சாம்பலில். பாருங்கள், இப்படி நல்லா உங்களுக்கு சூடு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி காலை எடுத்துக்குங்க. அதிக நேரம் வைக்க வேண்டியதில்லை. சூடு உங்களுக்கு இதமாக இருக்கிற வரைக்கும். அவ்வளோதான். இவ்வளோதாங்க மெத்தேடு. இதே மாதிரி செஞ்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கங்க.